நண்பர்கள் அனைவருக்கும் ராஜ்மகளின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. அதுதான் என்னன்னா, ப்ளூ ஹார்ட் யாரு, அந்த ப்ளூ ஹார்ட் யாருக்கு அப்படின்ற வீடியோ தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது ஏன் இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்னா, இப்போ தான் நான் சொல்கிறதுக்கான கரெக்டான டைமு. ஸோ இப்போ சொல்கிறதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றதுனால தான் இப்போ சொல்கிறேன். சாரி, இந்த உதடு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நான் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, அது சின்ன வயசுலேருந்தே ஹேபிட், இந்த உதட்டை பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. இதெல்லாம் சொல்லலைன்னா அப்புறம் கமெண்ட்டில் வேறு என்ன வாய் அப்படி இருக்குன்னு எப்படியும் சும்மாவே அப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் எப்படி வரும், சரி நம்மளே சொல்லிடும். ஏதாவது திங்க் பண்ணேன்னா அப்படியே பிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஹேபிட்டு. இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப ஓவராக சில விஷயங்கள்லாம் திங்க் பண்ணுறேன்னா, அதனால் அப்படி ஆகுது. கொஞ்சம் திங்கிங்கை குறைக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ப்ளூ ஹார்ட் வேறு யாருமே இல்லை. அதுதான் சாரி, நான் ஓப்பனிங்கே சொல்லிடுறேன். நான் எல்லாரையும் ஏமாற்றிட்டேன். அது எதுக்காக ஏமாத்தினேன் அப்படின்ற ரீசனையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ப்ளூ ஹார்ட் யாருமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் மணி கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் சொல்லிட்டான். அப்புறம் எல்லாருமே ஓரளவு அப்படின்றதுனால, இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, இவன் மட்டும் இப்படி தனியாகவே இருக்கிறானேன்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் இந்த ப்ளூ ஹார்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு என் மேலே ஒரு பரிதாபாலை விழுந்துச்சு. பாவம், இவங்க வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, மணி என்ன நல்லா தான் இருக்காரு, எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது, இவர் ஒருத்தரோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரிதாபம் நிறைய கிடச்சிது. எனக்கு அது பிடிக்கல. அதனால் இன்னொன்று என்னென்னா, நான் ஏதாவது ஒரு சாங் பண்ணாலோ, ஒரு லவ் சாங் பண்ணாலோ, ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணாலோ, இவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி போகிறதுனால நம்மளாம் அந்த ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ ஹார்ட்டு. இதுதான் உண்மையான ரீசனு. அப்புறம் இதை ஏன் நான் இந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எனக்கு அஃபிஷியலாக டிவோர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ரிவீல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அப்போ ப்ளூ ஹார்ட் யாருன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. ப்ளூ ஹார்ட் ஒருத்தரவே இல்லை. அப்படி ஒரு ஹார்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளை இருக்கிறா, எனக்கு பிள்ளை மைண்ட் மட்டும் தான். இப்போது ஒருவேளை என்னை ஏமாற்றாமல் எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிற, நான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னா, எனக்கும் அதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஏன்னா நானும் பிள்ளைய நினச்சிட்டேன். பிள்ளை வளர்ந்து 18 வயசுக்கு அப்புறம் என்கிட்ட வரும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் லைஃப் ஒன்றுமே இல்லை. இப்போவும் எனக்கு லைஃப் வேணும் அப்படின்னு ஆசைலாம் படலை. எனக்கு அந்த எண்ணமே இல்லை, சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய பேர் ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாங்க. நான் எதையும் கண்டுக்கலை. மூஞ்சிக்கெலாம் ப்ரப்போஸ் வருதான்னு தோணும், உங்கள் மைண்ட் வைஸ்லாம் புரியுது. ஆனால் வருது. ஆனால் எனக்கு எதுவுமே தோணலை. மேபி ஒரு பியூரான ஹார்ட்டு எனக்காக துடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா, மைண்ட் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும்ல ஃப்யூச்சரில். அதனால் இப்போதைக்கெலாம் அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஏதாவது ஒரு ஹார்ட்டுக்குள்ள நம்ம போவோன்ற நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் நாளைக்கு மேபி ஏதாவது ஒன்று மாறி, அன்றைக்கி அவ்வளோ வைப்ரேஷன் நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல. அதனால் என்ன நடக்கும்னு தெரியாது. அது எல்லாமே ஃப்யூச்சர் தான் டிசைட் பண்ணும். உடனே இப்போ அடுத்த கொஸ்டின், மகிமாவோட நிலைமை அப்படி தான் கேட்பீங்க. மகிமாவை நான் எப்பப்போ பார்க்கணுமோ அப்பப்போ பார்த்துட்டு தான் வருவேன். இப்போ 2 வருஷம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக போகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாப்பா என் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தானா கண்டிப்பாக சூப்பராக போகும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் இப்படியே தான் போகும். நீ வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா பாப்பா அவங்ககிட்ட வரமாட்டா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, பாப்பாவோட புரிதல் தான் அது. எப்படியும் பாப்பா நான் கஷ்டப்படுறத விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். யாரும் இல்லாமல் தனியாக அப்படி இருக்கிறானேன்றதை விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லலை. நிறைய பேர் இதை பார்த்துட்டு நீ இப்போ இன்டெரக்டாக செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்ல வர அதானே அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமாக அதெல்லாம் கிடையாது. அந்த ப்ளூ ஹார்ட் ஒருத்தருமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பியூரான, எனக்கு மட்டுமே என்னை ரொம்ப பிடிச்ச என்னை ஏமாத்தாத ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். அந்த மறைச்சி ஒழிச்சு யாருக்கும் தெரியாமல் இப்படி வைக்கிற புத்தி எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நான் மறைச்சி ஒழிச்சுலாம் வைக்க மாட்டேன். அப்படி ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பனாக சொல்கிற மாதிரி நிலைமையில தான் வரும். வந்தால் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம் அப்படி ஒரு பியூரான என்னை தேடி வருதான்ட்டு. எப்போ பார்த்தாலும் வளவலன்னு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் மணிக்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் போயிட்டு உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கிட்டியே, உன் தம்பி வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே நான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வரவும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏன்னா இப்படி சேடாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் சேடெல்லாம் இல்லை, நானும் ஹாப்பியாக தான் இருக்கிறேன்.
அப்புறம் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கணும். என்னை பார்த்து யாரும் பரிதாபப்படாதீங்க, பாவப்படாதீங்க, நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ளூ ஹார்ட்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதுக்கு ஒரு சில பேரோட ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதையும் பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு இப்படிலாம் ஒரு ஸ்டோரி வச்சிங்களே, அப்படிலாம் ஒன்று வச்சிங்களே, ஒரு ஐடியிலேருந்து மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக வருது, அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பேசி வச்சு எல்லாமே பண்ணது தான். அது வந்து ஒரு ஃபேக் ஐடி தான், ஆனால் என்னோடய ஃபேன் பேஜ் தான். ஸோ எப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சும்மா ஒரு வெளியில் ஒரு கான்ட்ரவர்சிக்காக எல்லாமே க்ரியேட் பண்ணது தான். கான்ட்ரவர்சி மீன்ஸ் நானும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் இது. இன்னொன்று நான் பண்ணுற லவ் சாங் வந்து வேறு யாருக்குமே கிடையாது, எனக்கு பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்றதுக்காக மட்டும் தான். இல்லைன்னா இவன் யாருக்கு பண்ணுறான், இவங்களுக்கா இருக்குமோ அவங்களுக்கா இருக்குமோ நீங்களா ஒரு கணக்கு போட்டுருவீங்க. அதனால் சும்மா நானாக ஒரு ப்ளூ கார்ட் போட்டுக்கிட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதான் நான் ஆல்ரெடி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு உண்மையாகவே அப்படி ஒரு பியூரான ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னா, அது என்ன கலரில் வந்தாலும் சரி, நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு ஹார்ட் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சூப்பராக அழகாக எவ்வளோ சூப்பராக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பேன். அது என் கூட பழகினவங்க, என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே அடிக்ட் ஆகிட்டேன்னா, இல்லை ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னா எந்த அளவுக்கு பைத்தியமாக வந்துட்டு நிறைய விஷயத்தில் அப்படி பைத்தியமாக இருக்கேன். ஆனால் வெளியே வர முடியாத அளவுக்குலாம் பைத்திய கடத்தலாம் இருக்குது, அந்த அளவுக்குலாம் அடிக்ட் ஆகி போயிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஹார்ட் வந்து நான் காட்டுற லவ்வுக்கு தகுதியான ஹார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்மகி. திரும்ப போட்டு யாரும் குழப்பிக்க வேணாம், அப்படி ஒரு ஹார்ட் கிடையாது. ஸோ பை கைஸ்.